வந்து நரேஷ் ஆர்கே. நான் வந்து அலன்குளம் ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து இருக்கிறேன். என்னோட மோட்டிவேஷன் வந்து ஐஐடிஸில் சேரணுங்கிறனால 2 இயர்ஸ் முன்னாடி 11th சேர்றப்ப சிட்டி நெட் ஜேஇ கோச்சிங் பற்றி கேள்விப்பட்டு சிட்டி நெட் ஜேஇ கோச்சிங் மூலியமாக நான் வந்து ஜேஇ அட்வான்ஸ் 2025 வந்து 5725 ரேங்க் எடுத்துருக்கிறேன். ஓபிசி ரேங்க் வந்து 1137 எடுத்துருக்கிறேன். 10th வந்து நான் 450க்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருந்தேன். அதனால் வீட்டில் வந்து நான் வந்து ஐஐடியில் சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஜேஇ கோச்சிங்கில் சேர்த்து விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதோட வீட்டில் விசாரித்தப்ப ஸ்கூல்லையும் விசாரித்தாங்க, ஆன்லைன்லேயும் தேடினப்ப ஃபீஸும் அதிகமாக இருந்துச்சு. அதே காட்டில் ட்ரஸ்டபுளாக இல்லை. அதனால அந்த டயத்தில் வந்து இப்போ வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தப்ப சிட்டி நீட் ஜேஇ பற்றின ஒரு கைடன்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணப்போ இந்த மாதிரி சிட்டி நீட் ஜேஇ வந்து நடத்துகிறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. இப்போ வந்து 11th ஸ்டாண்டர்டில் ஜேஇ கோச்சிங்காக சிட்டி நீட் ஜேஇல ஜாயின் பண்ணேன். வணக்கம், என் பேர் கந்தசாமி. பையன் வந்து லரேஷ். அவன் 7th படிச்சுட்டு இருக்கும்போது நாங்கள் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அவன் வந்து அப்பா வந்து எல்எம்எஸ் போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னான். எல்எம்எஸ் அப்போ வந்து எல்எம்எஸ்ன்னு எனக்கு என்னென்ன தெரியாது. அப்போ பார்த்தா நம்ம அவரை வந்து பிரேம சாரை வந்து சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்போது அவர் வந்து பையனை பார்த்து நல்லா படிப்பா, நல்லா படிக்கணும், நல்லா பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு ஹேண்ட்ஸாக் பண்ணிட்டு நல்லா தட்டி கொடுத்து, அதோடு சேர்த்து அவருடைய மோட்டிவேஷன் அந்த சோசியல் மீடியாவில் அவர் சொல்கிற மோட்டிவேஷன்லாம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது அப்படியே கேட்டே இருப்பேன். அந்த டைமில் வந்து அவர் சொன்ன அந்த ஒர்க் ஷாப் வந்தது இல்லையா, அந்த ஒர்க் ஷாப்பில் நாங்கள் அட்டன் பண்ணோம். அவர் அந்த இந்த மாதிரி ஜேஇக்கு வந்து நாங்கள் கோச்சிங் வச்சுருக்கோம், நாங்கள் அப்படிங்கிற சிட்டி ஆப்பில் வந்து நாங்கள் இந்த ஜேஇ எக்ஸாமுக்கு நாங்கள் கோச்சிங் கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்துருந்தது. இப்போ நாங்கள் அட்டன் பண்ணால் அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபீஸ் வந்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி, நான் வந்து ஒரு அரசு கடனில் ஊழியர், எங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபீஸு இருந்தது. அந்த அடிப்படையில் அவனை வந்து சேர்த்து விட்டோம். நல்லா பண்ணாங்க. இதை வந்து இந்த டெஸ்ட்டை வந்து இந்த மாதிரி தான் அட்டன் பண்ணணும், இவ்வளோ நேரத்தில் தான் அட்டன் பண்ணணுங்கிற மாதிரி உங்களுக்கு ஐடியா எழுத உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே அடுத்தடுத்த டெஸ்ட்டில் ஃபாலோ பண்ண மார்க் எனக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டாக எனக்கு இம்ப்ரூவ் ஆச்சு. இந்த ஜேஇ கோச்சிங் மூலியமாக எனக்கு வந்து ஜேஇ அட்வான்ஸ் மட்டும் என்னால் கிளியர் பண்ணுறதுக்கு அது உதவலை, என்னோட போர்டு எக்ஸாம்ஸுக்கும் அது உதவுச்சு. நான் வந்து 12th போர்டு எக்ஸாமில் 464 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. நரேஷ் வந்து இந்த ஜேஇயில் வந்து போகணும் அப்படிங்கிறது அவனுடைய ஆம்பிஷன். அவன் படித்தது வந்து ரொம்ப 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 ஹார்ட் ஒர்க்கு. எந்த ஃபங்க்ஷன் எதுக்குமே 2 இயர்ஸாக வந்து எதுவுமே அவன் அட்டன் பண்ண மாட்டான். ஸ்கூலு வீடு இது 2 தான் உலகம் அவனோடது. அப்புறம் அவனுடைய ஹார்ட் ஒர்க்கு கிடைச்ச கிஃப்ட்டு தான் இது. பேசினாலும் இவ்வளோ கொண்டு வந்திருக்கான்னா அதுக்கு வந்து ரொம்ப பெரிய கிரேட் அப்படின்னு சொல்லணும். பையன் 6th நல்லா படிப்பான், 10th நல்ல மார்க் வாங்கியிருந்தான். எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவான், எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவான். பெருசாக நாங்கள் வந்து அப்பாங்கிற பிள்ளைகள் வந்து பெருசாக அவனுக்கு வந்து ஏதோ லெசன் நடத்தவோ அந்த மாதிரி பெருசாக ஹெல்ப் பண்ணல. அவன் கேட்குற புக்ஸு என்ன கேட்குறானோ அதை வாங்கி கொடுத்தா தான் அது அவ்வளோதான். அவன் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ ரிசல்ட் வந்திருக்குல்ல, ரிசல்ட்டில் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ பெரிய மார்க் என்னால் பையனால் பண்ண முடியுமா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் பையன் நிறைய வளரணும், அவங்க நிறுவனம் இன்னும் நல்லா வளரணும் அப்படிங்கிறத நான் மனசார வாழ்த்துறேன் சார். நன்றி சார். எனக்கு சிட்டி நீட் ஜேஇல பிடிச்ச டீச்சர் வந்து மணிகண்டன் சார் வந்து ஃபிசிக்ஸ் கான்செப்ட்ஸை ரொம்ப ஈஸியாகவும் எல்லாரும் புரிஞ்ச பிறகு அடுத்த கான்செப்ட் போவாங்க. அது ஒரு வேளை சார் நடத்துகிற விஷயம் வந்து எனக்கு பிடிக்கும். சார் வந்து வாழ்த்துக்கள் சொன்னாங்க. இந்த மாதிரி நம்ம சிட்டி நீட் ஜேஇ கோச்சிங்லேருந்து ஃபஸ்ட்டு வாட்டி நம்ம இப்படி போயிருக்கிறதுக்காக சார் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. முக்கியமாக சொல்லப்போனால் சார் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்போ வந்து 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கு என்ன ஒரு மைண்ட் செட் இருக்கணும்னா, நீங்கள் வந்து தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தாலே போதும். அவங்க படிக்கிறவங்க கண்டிப்பாக செலக்ட் ஆகி ஏதோ ஒரு நல்ல என்ஐடியோ ஐஐடியோ போயிடுவாங்க. சிட்டி நீட் ஜேஇ கோச்சிங்கில் வந்து இப்போ நான் 11th படிக்கிறேன். சீரியஸாக சொல்லணும்னா சிட்டி நீட் ஜேஇ கோச்சிங் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்து 11th 12th ஏதாவது ஜேஇயோ நீட்டு கோச்சிங் சேரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சிட்டி நீட் ஜேஇ கோச்சிங்கை நான் கண்டிப்பாக உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். தேங்க்யூ.